அன்பு பிள்ளைகளே, ஆவே மரியா தமிழ் கத்தோலிக்க ஊடகத் தோட்டத்தின் வலையொலி வழியாக என் வாழ்வில் அன்னை மரியாள் என்ற தலைப்பில் இடைவிடா சகாய மாதாவை பற்றிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகாய அன்னைக்கு திருவுருவம் கிடையாது, திரு ஓவியம் மட்டுமே இருக்கிறது. அதாவது அவருக்கு படம் மட்டுமே இருக்கிறது. இத்திரு ஓவியம் கிபி 1499 ஆண்டு ரோமை நகரிலிருந்து வந்துள்ளது. ரோமை புனித அல்போன்சு லிகோரி கோவிலில் வணங்கப்பட்டு வருகிறது. இத்திரு ஓவியம் மரபு வழி கீழைச்சாலையில் பாடுகளின் இறையன்னை என்று அழைக்கப்படுகிறது. இயேசு, மரியா, யோசேப்பு ஆகியோரை உள்ளடக்கிய திருக்குடும்பம் நாசரேத்து ஊரில் வாழ்ந்தபோது பயன்படுத்திய உணவு மேசையின் மீது நற்செய்தியாளராகிய புனித லூக்கா இயல்பு முறையில் வரைந்த இத்திரு ஓவியத்தின் பிரதிதான் இந்த ஓவியம் என்று ஒரு வரலாறு உண்டு. இத்திரு ஓவியத்தின் தனித்தன்மைகளுள் ஒன்று அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவும் தான். அன்னை மரியா நம்மை நேரடியாக பார்ப்பது போல் ஒரு தோற்றமும், குழந்தை இயேசு தான் அனுபவிக்கப் போகிற துன்பத்தை முன்னறிந்து அச்சம் கொள்வதும், அதனால் அவர் தம் காலிலிருந்து காலணி கழன்று விழுவதும் உயிரோட்டமாக சித்தரிக்கப்படுகிறது. அன்னை மரியின் கரும் சிவப்பு நிற உடை அணிந்திருந்தார். அது இயேசுவின் பாடுகளுக்கு அடையாளம். அன்னை மரியாவின் மேலாடை நீல நிறத்தில் உள்ளது. அது மரியாவின் கன்னிமையின் அடையாளம். மரியா அணிந்துள்ள தலைச்சிறை அவர் தம் பணிவை குறிக்கும். மேலும் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் அன்னையானவருக்கு இடைவிடாமல் நவநாள் ஏறெடுக்கப்படுவதால் இடைவிடா சகாய அன்னை என்று நாம் அனைவரும் அன்னையானவரை அன்போடும் பாசத்தோடும் தாய் என்ற உரிமையோடும் அழைக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் இடைவிடா சகாய அன்னையை தேடி வரும் பிள்ளைகள், பக்தர் கூட்டங்கள் ஏராளம். நமக்காக அன்னையானவர் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாய்ப்பை வழங்கிய ஆவே மரியா தமிழ் கத்தோலிக்க ஊடகத் தோட்டத்தின் நிறுவனர் தந்தை அருள்பணி எஸ். ஆரோக்கிய அமிர்தராஜ் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. கிறிஸ்துவின் மனநிலையில் வளர்வோம், இறையாட்சி வளர்ப்போம். மரியே வாழ்க.